அனைவருக்கும் வணக்கம். நமது யூடியூப் மூலம் இன்றைய பயிற்சியின் தலைப்பு எல்ஐசி நிறுவனத்தில் ஒரு புதிதாக ஒரு திட்டம் அறிமுகமாக இருக்கின்றது. அந்த திட்டத்தின் பெயர் ஜீவன் தாரா 2. இந்த திட்டத்தின் எண் 872. ஸோ இந்த ஜீவன் தாரா 2 என்கின்ற திட்டத்தை பற்றி தான் நம்ம இன்றைய பயிற்சி வகுப்பில் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த திட்டம் புதிதாக அறிமுகமாக உள்ளது. இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சங்களை கொஞ்சம் பார்த்துட்டு பிளானை பற்றி போகலாம். சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது ஒரு உத்தரவாதம் தரக்கூடிய ஒரு பென்ஷன் திட்டம். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பென்ஷன் வரக்கூடிய ஒரு திட்டம். இந்த பென்ஷன் தொகை உத்தரவாதம், அதாவது கேரண்டி, ஃபிக்ஸ்டு அமௌண்ட். ஓகேங்களா? மாறாது. ஸோ என்னதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறாலும் இந்த பர்டிகுலர் பிளானில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறாது. அந்த ஆனுவிட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறாது. ஸோ இது ரெகுலர் மற்றும் சிங்கிள் அப்படின்னு 2 ஆப்ஷனில் கொடுக்குறாங்க. தொடர்ந்தும் கட்டலாம் அல்லது ஒற்றை தவணை ஒரே டைமும் கட்டலாம், சிங்கிள் ப்ரீமியமாகவும் கட்டலாம். ஓகேங்களா? ஸோ இது இந்த பாலிசி ஹோல்டர், இந்த வாடிக்கையாளர் இந்த திட்டத்தை எடுக்கிறப்ப எப்படி கட்டணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் ப்ரீமியம் பேமெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பணம் செலுத்தும் முறையை அந்த வாடிக்கையாளர் தேர்ந்தெடுக்கலாம். அந்த டெஃபர்மெண்ட் பீரியட், இந்த ஒத்திவைப்பு காலம், அதையும் அந்த வாடிக்கையாளர் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனுவிட்டி ஆப்ஷன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனுவிட்டி, இந்த பென்ஷன் எப்படி வேணும் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வேணுங்கிறதையும் வாடிக்கையாளர் பாலிசி எடுக்கும் சமயத்தில் முடிவெடுத்துக்கலாம். மோட் ஆஃப் ஆனுவிட்டி பேமெண்ட், அந்த தொகை எப்படி வரணும் அப்படிங்கிற மோடையும் சூஸ் பண்ணிக்கலாம். பாலிசி எடுக்கும் சமயத்திலே ஆனுவிட்டி ரேட் கேரண்டி பண்ணி தராங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் மாறினாலும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ அது ஃபிக்ஸ்டு அமௌண்ட். ஸோ இந்த ஸ்கீமில். ஓகேங்களா? அடுத்து சிங்கிள் லைஃப் ஜாயிண்ட் லைஃப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அதாவது இந்த பாலிசி அவங்களோட தனி ஆயுள், அவங்களோட ஓன் லைஃப்க்கு எடுத்துக்கிறாங்க. அதான் சிங்கிள் லைஃப்னு சொல்கிறது. அல்லது ஜாயிண்ட் லைஃப், ஒரு அவங்க எடுத்துக்கிறாங்க, அவங்க கூட ஒரு ஜாயிண்ட்டாக இன்னொரு லைஃப் கூட இந்த பாலிசி எடுத்துக்கிறாங்க. ஸோ அதான் சிங்கிள் லைஃப், ஜாயிண்ட் லைஃப். ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே இந்த ஸ்கீமில் இருக்குது. இந்த ஜாயிண்ட் லைஃபாக இருந்தால் யாரை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கிராண்ட் பேரண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், பேரண்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம், சில்ட்ரன்ஸை இன்க்ளூட் பண்ணலாம், கிராண்ட் சில்ட்ரன் இன்க்ளூட் பண்ணலாம், ஸ்பவுஸ் அல்லது சிப்ளிங்ஸ் அல்லது பேரண்ட் இன்லா, இந்த மாதிரி யாராக வேணாலும் அந்த ஜாயிண்ட் லைஃப்பில் அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் லைஃப் ஸ்கீமில் போடுற மாதிரி இருந்தால். ஓகே, இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு சிறப்பம்சம் இந்த ஸ்கீமில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு வாடிக்கையாளருக்கு 75 வயது அல்லது 80 வயது நிறைவடைகிறப்ப, ஒரு வாடிக்கையாளர் பாலிசி எடுக்கிறாரு, அவரோட 75 வயது அல்லது 80 வயது ஆகிறப்ப அவர் செலுத்திய பிரீமியத்திலிருந்து 50% அல்லது 100% ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஸோ பென்ஷன் வந்துகிட்டே இருக்குது. அந்த 75 ஏஜை அவர் டச் பண்ணுறப்ப அல்லது 80 ஏஜை டச் பண்ணுறப்ப அவருக்கு 50% ஆஃப் த ப்ரீமியம் அல்லது 100% ஆஃப் த ப்ரீமியத்தை ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இதில் இருக்குது. இதிலே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த வாடிக்கையாளருக்கு எப்போ 76 டச் ஆகுதோ, 76லேருந்து 95 வயது வரை என்ன பண்ணலாம்னா, வருடம் ஒரு முறை 5% அவரோட ப்ரீமியத்திலேருந்து ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சிறப்பம்சம். ஒரு பென்ஷன் வாங்கிட்டே இருக்கிறாரு, ஒரு சர்டன் ஏஜில் நம்ம இந்த மாதிரி 50% அல்லது 100% அல்லது 5% இந்த மாதிரி ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம். ப்ரீமியத்தை ரீஃபண்ட் வாங்கிக்கிறோம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீமில் இல்லாத ஒரு ஆப்ஷனாக இருக்குது. அடுத்து டாப் அப் பண்ணிக்கலாம். அது பின்னாடி ஸ்கீம் பற்றி பார்க்குறப்ப அந்த டாப் அப் ஆப்ஷன் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த டாப் அப் ஆப்ஷன் இந்த ஸ்கீமில் ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான். அதை நம்ம பார்க்கலாம். அடுத்து டெஃபர்மெண்ட் பீரியட், இந்த ஒத்துவைப்பு காலம். இந்த ஸ்கீமை நம்ம தள்ளி போடுறோம். அதாவது இந்த டெஃபர்மெண்ட் பீரியட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் பென்ஷன் வரப்போகுது. அந்த குறிப்பிட்ட காலம் சொல்கிறதா நம்ம டெஃபர்மெண்ட் பீரியட்னு சொல்கிறோம். இந்த டெஃபர்மெண்ட் பீரியட் 5 ஆண்டுகளிலிருந்து 15 ஆண்டுகளுக்குள்ள நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எப்போ? இது ரெகுலர் ப்ரீமியமாக இருந்தால். அதே சிங்கிள் ப்ரீமியமாக இருந்தால் 1 ஆண்டு முதல் 15 ஆண்டு வரை இந்த பீரியடை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த 1 to 15 இயர்ஸ்க்குள்ள ஏதோ ஒரு டேர்மை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எப்போ? அது சிங்கிள் ப்ரீமியத்தில் நம்ம பாலிசி எடுத்திருந்தா. 5 ஆண்டுகள் முதல் 15 ஆண்டுகள் வரை ஏதோ ஒரு டேர்ம் நம்ம சூஸ் பண்ணுறோம். எப்போ? அது ரெகுலர் ப்ரீமியம், அதாவது தொடர் ப்ரீமியமாக இருந்தால். ஓகேங்களா? டெஃபர்மெண்ட் பீரியடை வாடிக்கையாளர் பாலிசி எடுக்கிற சமயத்தில் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்து ஒரு வாடிக்கையாளர் அதிக ப்ரீமியம் செலுத்தக்கூடிய வாடிக்கையாளராக இருந்தால் அல்லது அதிக சிங்கிள் ப்ரீமியம் செலுத்தக்கூடிய வாடிக்கையாளர் இருந்தால் அவங்களுக்கு பென்ஷன் ரேட் கொஞ்சம் அதிகமாக தராங்க. ஓகேங்களா? இதே ஒரு வாடிக்கையாளர் 55 வயது தாண்டிய வாடிக்கையாளராக இருந்தால் அவங்களுக்கும் பென்ஷன் ரேட் அதிகமாக தராங்க. இதெல்லாம் இந்த பிளானோட ஹைலைட்ஸ். ஓகேங்களா? அடுத்து இப்போ நடைமுறையில் இருக்கிற வாடிக்கையாளர் எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டராக இருந்தால் அவங்களுக்கும் அவங்க அடிஷ்னலாக இந்த ஸ்கீம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஆன்யூட்டி ரேட் அதிகமாக தராங்க. ஸோ இது ஒரு சிறப்பம்சம். அடுத்து
லிக்விடிட்டி பணமாக மாற்றுதல், அந்த லிக்விடிட்டி அப்படிங்கிற ஆப்ஷனும் இந்த திட்டத்தில் இருக்குது, பின்னாடி பார்க்கலாம். அடுத்து அட்வான்ஸ் ஆன்யூட்டி ஆப்ஷன், அந்த ஆன்யூட்டி தொகையை அட்வான்ஸாக வாங்கிக்கிறது. ஸோ அந்த ஆப்ஷனும் இந்த ஸ்கீமில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமோட சிறப்பம்சங்கள், மற்ற எந்த திட்டத்திலும் இல்லாத சிறப்பம்சங்கள் இந்த திட்டத்தில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்கீமுக்குள்ளே வரலாம். இந்த ஸ்கீமோட ஆப்ஷன்ஸு, ஸ்கீம் எப்படி அப்படிங்கிறது உள்ளே வரலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆன்யூட்டி ஆப்ஷன், அதாவது பென்ஷன் வாங்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், திட்டங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 11 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பென்ஷன் எப்படி வேணும் அப்படிங்கிறத 11 ஆப்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த 11 ஆப்ஷனில் 9 ஆப்ஷன் வந்து ரெகுலர் ப்ரீமியத்துக்கும் 2 ஆப்ஷன் வந்து சிங்கிள் ப்ரீமியத்துக்கும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 9 ஆப்ஷனுங்கிறது ரெகுலர் ப்ரீமியம், 2 ஆப்ஷனுங்கிறது சிங்கிள் ப்ரீமியம், டோட்டலாக மொத்தம் 11 ஆப்ஷன். ஓகேங்களா? இந்த ரெகுலர் ப்ரீமியத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒரு 7 ஆப்ஷன் வந்து சிங்கிள் லைஃபுக்கும், ஒரு 2 ஆப்ஷன் வந்து ஜாயிண்ட் லைஃபுக்கும். ஓகேங்களா? அதே சிங்கிள் ப்ரீமியமாக இருந்தால் ஒரு ஆப்ஷன் சிங்கிள் லைஃபுக்கும், ஒரு ஆப்ஷன் ஜாயிண்ட் லைஃபுக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 ஆப்ஷன்ஸ். ஓகே, ஒவ்வொரு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆப்ஷன் நம்பர் 1, ஆப்ஷன் நம்பர் 1ங்கிறது என்ன? ரெகுலரில் சிங்கிள் லைஃப். ஓகேங்களா? சரி, ஆப்ஷன் 1 என்ன அப்படின்னா லைஃப் ஆன்யூட்டி ஃபார் சிங்கிள் லைஃப் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த வாடிக்கையாளர் இருக்கும் வரை அவருக்கு பென்ஷன் வந்துகிட்டே இருக்குது, லைஃப் டைம். அந்த வாடிக்கையாளர் இறக்கும் தருவாயில் அது வரைக்கும் அவர் வாழ்கிற எல்லா காலத்துலையும் அந்த பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் ஆப்ஷன் 1, லைஃப் ஆன்யூட்டி ஃபார் சிங்கிள் லைஃப் அப்படிங்கிறது. அடுத்து ஆப்ஷன் 2 அப்படின்னா லைஃப் ஆன்யூட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஃபார் சிங்கிள் லைஃப். அதாவது அந்த ஆயுள் உள்ளவரை அந்த பென்ஷன் தொகை, அந்த ஆன்யூட்டி அமௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அவர் அந்த சிங்கிள் லைஃப் இறந்துட்டார் அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம், அவர் செலுத்திய ப்ரீமியத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. இதுதான் ஆப்ஷன் 2 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து ஆப்ஷன் 3 பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு லைஃப் டைம் முழுவதும் பென்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது, லைஃப் ஆன்யூட்டி இந்த பென்ஷன் வந்துகிட்டே இருக்குது வித் 50% ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆஃப்டர் அட்டைனிங் ஏஜ் 75 ஃபார் த சிங்கிள் லைஃப். அந்த அந்த நபர், அந்த வாடிக்கையாளருக்கு எப்போ 75 வயது தொடுதோ அடைகிறாரோ அந்த சமயத்தில் 50% அவர் செலுத்தி உள்ள ப்ரீமியத்தில் 50% திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன் 3ங்கிறது. ஸோ பென்ஷன் வந்துகிட்டே இருக்குது. ஒன்ஸ் அவருக்கு 75 வயசு ஆகிறப்ப அவருக்கு 50% ப்ரீமியத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க, பென்ஷன் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ஆப்ஷன் 3 அப்படிங்கிறது. ஆப்ஷன் 4ங்கிறது அந்த வாடிக்கையாளருக்கு எப்போ 75 வயது அடைகிறாரோ அந்த வயதப்போ 100% அவரோட செலுத்திய ப்ரீமியத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அது வரைக்கும் அந்த பென்ஷன் வந்துகிட்டே இருக்குது. அதாவது அந்த ஆன்யூட்டிங்கிறது கான்ஸ்டன்ட். ஆன்யூட்டி அவர் பாலிசி போட்டு டெஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சு அந்த பணம் வந்துக்கிட்டே இருக்குது. பட் அந்த வாடிக்கையாளருக்கு 75 வயது அடையிறப்ப அவர் செலுத்திய ப்ரீமியத்தை 100% திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ பென்ஷன் அதுக்கப்புறம் கன்யூ ஆகிட்டே தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது. ஆப்ஷன் 5 அப்படிங்கிறது அந்த வாடிக்கையாளருக்கு எப்போ 80 வயது ஆகுதோ அப்போ 50% அவர் செலுத்திய ப்ரீமியத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ பென்ஷன் டெஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பென்ஷன் வந்துகிட்டே இருக்குது. அவருக்கு வயது 80 ஆகிறப்ப 50% ப்ரீமியத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க, பென்ஷன் கன்யூ ஆகுது. ஸோ இதுதான் ஆப்ஷன் 5 அப்படிங்கிறது. ஆப்ஷன் 6 அப்படிங்கிறது அந்த வாடிக்கையாளருக்கு 80 வயது அடையிறப்ப 100% ப்ரீமியத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அவர் செலுத்திய ப்ரீமியத்தை 100% அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. பட் பென்ஷன் டெஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் வர பென்ஷன் தொகை வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுதான் ஆப்ஷன் 6 அப்படிங்கிறது. ஆப்ஷன் 7 அப்படிங்கிறது அந்த வாடிக்கையாளருக்கு எப்போ 76 வயதை தொடராரோ அவரோட 95 வயது வரைக்கும் வருடம் 5% அவர் செலுத்திய ப்ரீமியத்திலிருந்து வருடம் 5% ரிட்டர்ன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து பென்ஷன் வந்துட்டுருக்கு. பட் அந்த 76 ஏஜ் அட்டைன் பண்ணுறப்ப அவருக்கு இந்த 5% ப்ரீமியத்தை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. 76லேருந்து 95 வரைக்கும் வருடம் அந்த 5% அவருக்கு ரீஃபண்ட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்து இந்த 7 ஆப்ஷன் தான் சிங்கிள் லைஃப் ஆன்யூட்டின்னு சொல்கிறது. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கணும். சிங்கிள் லைஃப் ஆன்யூட்டிங்கிறது ரெகுலர் ப்ரீமியத்தில் சிங்கிள் லைஃப்பில் 7 ஆப்ஷன், ஒவ்வொரு ஆப்ஷனுக்கும் ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. ஸோ இந்த 7 ஆப்ஷன் சிங்கிள் லைஃப்க்கு. ஓகே, அடுத்து இந்த ரெகுலர் ப்ரீமியத்தில் ஜாயிண்ட் லைஃப்பில் 2 ஆப்ஷன் சொன்னேன். ஆப்ஷன் நம்பர் 8. ஆப்ஷன் நம்பர் 8ங்கிறது என்ன?
லைஃப் ஆன்யூட்டி ஃபார் ஜாயிண்ட் லைஃப். அதே மாதிரி தான் அவருக்கு பென்ஷன் வருது, அவர் காலத்துக்கு அப்புறம் அவரோட ஜாயிண்ட் லைஃப்க்கு அந்த பென்ஷன் தொடர்ந்து வருது. ஸோ இதுதான் ஆப்ஷன் 8ங்கிறது. ஓகே, அடுத்து ஆப்ஷன் நம்பர் 9 பார்த்துட்டிங்கன்னா லைஃப் ஆன்யூட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஃபார் ஜாயிண்ட் லைஃப். அதாவது அவருக்கு பென்ஷன் வருது, அவருக்கு அப்புறம் அவரோட ஜாயிண்ட் லைஃப்க்கு பென்ஷன் வருது, அந்த ஜாயிண்ட் லைஃபோட இறப்புக்கு அப்புறம் அந்த பென்ஷன் அந்த ப்ரீமியத்தை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன் 9 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஜாயிண்ட் லைஃப் ஆன்யூட்டின்னு சொல்கிறோம். அடுத்து சிங்கிள் ப்ரீமியம், அதில் ரெண்டு ஆப்ஷன் பார்த்தோம். என்னது? சிங்கிள் லைஃப் ஆன்யூட்டி, ஜாயிண்ட் லைஃப் ஆன்யூட்டி. இந்த சிங்கிள் லைஃப் ஆன்யூட்டிக்கு வந்து ஆப்ஷன் நம்பர் 10. ஓகேங்களா, ஆப்ஷன் நம்பர் 10ங்கிறது லைஃப் ஆன்யூட்டி வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஃபார் த சிங்கிள் லைஃப். அதே மாதிரி தான் அந்த சிங்கிள் லைஃப் அந்த ஆயில் இந்த தனிநபர் அந்த வாடிக்கையாளருக்கு பென்ஷன் வந்துக்கிட்டு இருக்கு. பென்ஷன் வந்து அந்த வாடிக்கையாளர் இறப்பப்ப அந்த அவர் டெபாசிட் பண்ணியிருக்க அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. யாருக்கு? நாமினிக்கு. ஓகே, அடுத்து ஆப்ஷன் நம்பர் 11, அதாவது ஜாயிண்ட் லைஃப் ஆன்யூட்டி. இந்த ஆப்ஷனில் எப்படி அப்படின்னா அவருக்கு பென்ஷன் வருது, அவருக்கு அப்புறம் அந்த ஜாயிண்ட் லைஃப்க்கு அந்த பென்ஷன் கன்டினியூ ஆகுது. ஜாயிண்ட் லைஃப் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க நாமினிக்கு. இது ஆப்ஷன் நம்பர் 11. ஓகேங்களா, ஸோ மொத்தம் 11 ஆப்ஷன். 11ல் 9 ஆப்ஷன் வந்து ரெகுலர் ப்ரீமியத்துக்கு, 2 ஆப்ஷன் வந்து சிங்கிள் ப்ரீமியத்துக்கு. குழப்பம் வேண்டாம். அந்த ரெகுலர் ப்ரீமியத்தில் 9 ஆப்ஷனில் 7 ஆப்ஷன் வந்து சிங்கிள் லைஃப் ஆன்யூட்டிக்கு, 2 ஆப்ஷன் வந்து ஜாயிண்ட் லைஃப் ஆன்யூட்டிக்கு. அதே சிங்கிள் ப்ரீமியத்தில் 1 ஆப்ஷன் சிங்கிள் லைஃப் ஆன்யூட்டிக்கு, 1 ஆப்ஷன் ஜாயிண்ட் லைஃப் ஆன்யூட்டிக்கு. ஸோ இந்த 11 ஆப்ஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டா வாடிக்கையாளர் நம்ம பேசுறதுக்கு சௌரியமாக இருக்கும், தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா, அடுத்து எந்த வயதினர் இந்த பாலிசி எடுக்கலாம்? குறைந்தபட்ச வயதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 20 வயது, அதாவது 20 வயது முடிஞ்சிருக்கணும். ஸோ அந்த வாடிக்கையாளருக்கு வந்து இந்த ஸ்கீமில் என்டர் ஆகலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் இது வந்து மினிமம் நுழை வயது. மேக்ஸிமம் எந்த வயது வரைக்கும் தரலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து அவர் எடுத்திருக்கிற ஆப்ஷனை பொறுத்து மாறும். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள், இப்போ அந்த வாடிக்கையாளர் வந்து ஆப்ஷன் 1, 2, 8, 9, 10, 11 நான் சொல்கிறேன். ஆப்ஷன் 1 அல்லது ஆப்ஷன் 2 அல்லது ஆப்ஷன் 8, 9, 10 அல்லது 11 இதில் எந்த ஆப்ஷன் எடுத்திருந்தாலும் மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 80 மைனஸ் டெஃபர்மெண்ட் பீரியட். டெஃபர்மெண்ட் பீரியடுங்கிறது என்ன? அவர் சூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, இந்த ஒத்திவைப்பு காலம். அந்த 80 மைனஸ் அந்த ஒத்திவைப்பு காலம் அதை மைனஸ் பண்ணிட்டீங்களா வர ஏஜ் தான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் என்ட்ரி, அதிகபட்ச நுழை வயது இந்த ஸ்கீம் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா, ஆப்ஷன் 5, 6, 7 சூஸ் பண்ணாருன்னா 70 மைனஸ் டெஃபர்மெண்ட் பீரியட். ஆப்ஷன் 5 அல்லது 6 அல்லது 7 இந்த 5 அல்லது 6 அல்லது 7 இந்த 3 ஆப்ஷனில் எது எடுத்தாலும் அவரோட அதிகபட்ச நுழை வயது வந்து 70 மைனஸ் டெஃபர்மெண்ட் பீரியட். அதுதான் வந்து இந்த ஸ்கீமில் என்டர் ஆகிற ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ். ஓகே, ஆப்ஷன் 3, 4 எடுத்தாருன்னா, ஆப்ஷன் 3 அல்லது ஆப்ஷன் 4 எடுத்தாருன்னா 65 மைனஸ் டெஃபர்மெண்ட் பீரியட். இதுதான் வந்து மேக்ஸிமம் ஏஜ் அட் என்ட்ரி. ஓகேங்களா, இப்போ நான் சொன்னது எல்லாமே பிரைமரி அன்யூட்டன், அதாவது சிங்கிள் லைஃபுக்கு. ஓகேங்களா, செகண்டரி அன்யூட்டன், அதாவது ஜாயிண்ட் லைஃப் போடுறாரு. அந்த ஜாயிண்ட் லைஃப் என்ன சொல்லுவோம்? செகண்டரி அன்யூட்டன் சொல்லுவோம். அந்த செகண்டரி அன்யூட்டன் இருந்தால் அவங்களோட நுழைவது என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் 8 அல்லது 9 இருந்தால் 75 வயது, ஆப்ஷன் 11 இருந்தால் 79 வயது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ஆப்ஷன் 8 அல்லது 9 சூஸ் பண்ணியிருந்தாருன்னா 75 வயது நபர் வரைக்கும் அந்த செகண்ட் அன்யூட்டனோட ஏஜ் இருக்கலாம். ஓகேங்களா, ஆப்ஷன் 11 சூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா 79 வயது 79 ஏஜ் வரைக்கும் நபர் வந்து செகண்டரி அன்யூட்டன்ட்டாக இருக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பென்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அதுதான் மினிமம் வெஸ்டிங் ஏஜ்னு சொல்கிறது. மினிமம் வெஸ்டிங் ஏஜ், மேக்ஸிமம் வெஸ்டிங் ஏஜ். குறைந்தபட்ச முதிர்வு வயது, அதிகபட்ச முதிர்வு வயது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இந்த குறைந்தபட்ச முதிர்வு வயது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா பென்ஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ ஆப்ஷன் 1லேருந்து 9க்குள்ளே எது போட்டிருந்தாலும், ஆப்ஷன் 1லேருந்து 9க்குள்ளே எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் 35லேருந்து பென்ஷன் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. 35 வயது முதல் ஆன்யூட்டி ஸ்டார்ட் ஆகும், பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இதே வந்து ஆப்ஷன் 10, 11 போட்டிருந்தாங்க அப்படின்னா 31 வயதிலிருந்து அவருக்கு பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. ஆப்ஷன் 1லேருந்து 9 இருந்தால் 35 ஏஜ்லேருந்து பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஆப்ஷன் 10 and 12 இருந்தால் 31 ஏஜ்லேருந்து பென்ஷன் ஸ்டார்ட் ஆகும். இதுதான்
அதோட கான்செப்ட். இது வந்து மினிமம் வெஸ்டிங் ஏஜ்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அடுத்து மேக்ஸிமம் வெஸ்டிங் ஏஜ், அதிகபட்சம் முதிர் வயது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் 1, 2, 8, 9, 10, 11. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 8, ஆப்ஷன் 9, ஆப்ஷன் 10, ஆப்ஷன் 11. இந்த இதில் இப்போ சொல்லியிருக்க எந்த ஆப்ஷனாக இருந்தாலும் 80 தான் மேக்ஸிமம் வெஸ்டிங் ஏஜ். ஓகேங்களா. அதே வந்து ஆப்ஷன் 5, ஆப்ஷன் 6, ஆப்ஷன் 7 இருந்தால் 70 ஏஜுங்கிறது தான் வெஸ்டிங் ஏஜ். ஆப்ஷன் 3 அல்லது ஆப்ஷன் 4 இருந்தால் 65ங்கிறது தான் வெஸ்டிங் ஏஜ். ஓகேங்களா. ஸோ இதை தெரிஞ்சுக்கங்க. அடுத்து டெஃபர்மெண்ட் பீரியட் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒத்திவைப்பு காலம். அந்த அந்த பென்ஷன் வாங்கக்கூடிய தொகை, அந்த பணம் கட்டி முடிச்சிட்டோம், ஒரு பீரியட், ஒரு ஒத்திவைப்பு காலம் டெஃபர்மெண்ட் பீரியட் சொல்லுவோம். அந்த டெஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு பென்ஷன் வரப்போகுது. அந்த டெஃபர்மெண்ட் பீரியடை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது இந்த ஸ்கீமில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் 1லேருந்து 9க்குள்ளே எது சூஸ் பண்ணாலும் சரி, ஆப்ஷன் 1லேருந்து 9க்குள்ளே எந்த ஆப்ஷன் போட்டாலும் மினிமம் 5 இயர்ஸ், மேக்ஸிமம் 15 இயர்ஸ், இதுக்குள்ள ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். 5 முதல் 15 ஆண்டுக்குள்ள ஏதோ ஒரு பீரியடை நம்ம டெஃபரன்ட் பீரியடாக சூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன் 10 and 11 இருந்தால் 1லேருந்து 15க்குள்ள ஏதோ ஒரு டேர்ம் சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக புரிஞ்சுக்குங்க. ரெகுலர் ப்ரீமியமாக இருந்தால் 5 முதல் 15 ஆண்டுக்குள்ள ஏதோ ஒன்று டெஃபர்மெண்ட் பீரியடாக நம்ம சூஸ் பண்ணுறோம். சிங்கிள் ப்ரீமியமாக இருந்தால் 1 ஆண்டு முதல் 15 ஆண்டுக்குள்ள ஏதோ ஒரு பீரியடை நம்ம டெஃபரன்ட் பீரியடாக சூஸ் பண்ணிக்கிறோம். வாடிக்கையாளர் தேவைக்கவர் சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து ப்ரீமியம் பேயிங் மெத்தட், பணம் செலுத்தும் காலம். நம்ம ரெகுலர் ப்ரீமியமாக இருந்தால் டெஃபரன்ட் பீரியட் என்னவோ அதுதான் ப்ரீமியம் பேயிங் பீரியட். சிங்கிள் ப்ரீமியமாக இருந்தால் நம்ம ப்ரீமியம் பே டேர்ம் நம்ம ஒரே டைம் கட்டிடுறோம், வேலை முடிஞ்சு. அதே ரெகுலர் ப்ரீமியமாக இருந்தால் நம்ம டெஃபரன்ட் பீரியட் என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுதான் வந்து ப்ரீமியம் பேயிங் டேர்ம், வேறு ஒன்றும் இல்லை, கன்ஃபியூஷன் வேண்டாம். ஓகேங்களா. ப்ரீமியம் பேயிங் மோடு, எப்படி ப்ரீமியம் கட்டணும் அப்படின்னா வருஷம் கட்டலாம், இயர்லி கட்டலாம். பணம் செலுத்தும் முறை வருஷம் கட்டலாம், ஹாஃப் இயர்லி கட்டலாம், குவார்டர்லி கட்டலாம், மந்த்லி கட்டலாம். மந்த்லியாக இருந்தால் நேஷனல் பணம் செலுத்தலாம், ட்ரிபிள்எஸ் பாலிசியில் பணம் செலுத்தலாம், சிங்கிள் ப்ரீமியம் மூலியமாகவும் பணம் செலுத்தலாம். அதாவது இயர்லி, ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லியாக இருந்தால் நேஷ் அல்லது ட்ரிபிள்எஸ், அது போக சிங்கிள் ப்ரீமியம். ஸோ இந்த 5 முறையில் எந்த முறை வேணாலும் நம்ம பணம் செலுத்தும் முறையாக நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் ஆன்யூட்டி பேமெண்ட், அதாவது இந்த பணம் வருது பார்த்தீங்களா, பென்ஷன் தொகை வருது பார்த்தீங்களா, அந்த பென்ஷன் வர தொகையை எப்படி ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வருடம் இயர்லி அல்லது ஹாஃப் இயர்லி அல்லது குவார்டர்லி அல்லது மந்த்லி, இது மாதிரியும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் பாலிசி எடுக்கிறப்ப நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் எந்த மோடில் பணம் வேணும், எந்த மோடில் நம்ம பணம் கட்டுறோம், எந்த ஆப்ஷனுக்கு அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதில் மினிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதாவது சிங்கிள் ப்ரீமியமாக இருந்தால் மினிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதாவது நம்ம எந்த அளவுக்கு டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ஏஜ் வைஸ் மாறுது, டெஃபர்மெண்ட் பீரியட் வைஸ் மாறுது, ஆப்ஷன் வைஸ் மாறுது. ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நம்ம சிங்கிள் ப்ரீமியத்தை எடுத்துக்கலாம். மினிமம் எத்தனை ரூபா டெபாசிட் பண்ணணும் அந்த பாலிசியில் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இதை நம்ம 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம். டெஃபர்மெண்ட் பீரியட் வந்து 10லேருந்து 15, டெஃபர்மெண்ட் பீரியட் 5லேருந்து 9, டெஃபர்மெண்ட் பீரியட் 1லேருந்து 4. ஓகேங்களா. ஸோ இப்போ டெஃபரன்ட் பீரியட் 10லேருந்து 15 இருந்தால் இந்த சார்ட் பாருங்கள், 55 வயதுக்கு மேலே இருந்தால், 55 வயது அல்லது அதுக்கு மேலே இருக்க நபராக இருந்தால், ஆப்ஷன் 1 இருந்தால் 1 லட்சம் டெபாசிட் பண்ணலாம். நல்லா கவனிச்சுங்க. ஆப்ஷன் 2 இருந்தால் 1.5 லட்சம் டெபாசிட் பண்ணலாம். ஓகேங்களா. இதே வந்து 55 வயதுக்கு கீழே இருந்தால், ஏஜ் வந்து 55 வயது கீழே இருந்தால் ஆப்ஷன் 1 இருந்தால் 1.5 லட்சம் டெபாசிட் பண்ணலாம். ஆப்ஷன் 2 இருந்தால் 1,30,000 டெபாசிட் பண்ணலாம். ஓகேங்களா. இப்போ நான் பேசுறது டெஃபர்மெண்ட் பீரியட் 10 ஆண்டுகளிலிருந்து 15 ஆண்டுகளுக்குள்ளே இருந்தால். ஓகே. இதே டெஃபர்மெண்ட் பீரியட் வந்து 5 ஆண்டுகளிலிருந்து 9 ஆண்டுகளுக்குள்ளே இருந்தால், 5லேருந்து 9க்குள்ளே நம்ம டெஃபர்மெண்ட் பீரியட் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 55 வயதுக்கு மேலே இருக்கிற வாடிக்கையாளர் இருந்தால் ஆப்ஷன் 1 இருந்தால் 1.5 லட்சம், ஆப்ஷன் 2 இருந்தால் 1,70,000. ஓகேங்களா. இதே 55 வயதுக்கு கீழே இருக்கிற வாடிக்கையாளராக இருந்தால் ஆப்ஷன் 1 இருந்தால் 1,65,000 நம்ம டெபாசிட் பண்ணணும். ஆப்ஷன் 2 இருந்தால் 1,70,000 டெபாசிட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் டெஃபர்மெண்ட் பீரியட் 5 ஆண்டுகள் முதல் 9 ஆண்டுகள் வரை. ஓகே. அடுத்து டெஃபர்மெண்ட் பீரியட் 1 ஆண்டிலிருந்து 4 ஆண்டுகளுக்குள்ள நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். 1 to 4 இயர்ஸாக இருந்தால் டெஃபர்மெண்ட் பீரியடாக இருந்தால், 55 வயதுக்கு மேலே இருந்தால் ஆப்ஷன் 1 இருந்தால் 2,05,000 டெபாசிட் பண்ணலாம். ஆப்ஷன் 2 இருந்தால்
2,15,000 டெபாசிட் பண்ணலாம். ஓகேங்களா, மினிமம் நான் சொல்கிறது மினிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஓகே, 55 வயதுக்கு கீழே இருந்தால் ஆப்ஷன் 1 இருந்தால் 2,10,000 டெபாசிட் பண்ணணும். ஆப்ஷன் 2 இருந்தால் 2,15,000 டெபாசிட் பண்ணணும். ஸோ இதுதான் மினிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஃபார் சிங்கிள் ப்ரீமியம் பாலிசி அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஓகேங்களா. இதே வந்து ரெகுலர் ப்ரீமியத்துக்கும் நம்ம மினிமம் ப்ரீமியம் இருக்குது. அந்த மினிமம் ப்ரீமியம் வந்து சார்ட்டில் பார்த்துக்குங்க. இந்த சார்ட்டில் வந்து ஆப்ஷன் 1லேருந்து 9 வரைக்கும் எல்லாமே போட்டிருக்காங்க, ஏஜ் வைஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா இன்டெப்த்தாக பார்க்க வேண்டாம். இந்த சார்ட் பிரகாரம் அதுவும் இதே மாதிரி தான். டெஃபரன்ட் பீரியட் 10 to 15, டெஃபரன்ட் பீரியட் 7 to 9, டெஃபரன்ட் பீரியட் 5 to 6, இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது சிங்கிள் ப்ரீமியத்துக்கு மினிமம் பர்ச்சேஸ் ப்ரைஸ் பார்த்தோம், எவ்வளோ டெபாசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ரெகுலர் ப்ரீமியத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்துக்குங்க. இந்த சார்ட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெஃபரன்ட் பீரியட் 10 to 15, டெஃபரன்ட் பீரியட் 7 to 9, டெஃபரன்ட் பீரியட் 5 to 6, இந்த மாதிரி 3 கேட்டகரியாக பிரிச்சுருக்கிறாங்க. ஒன்று அதே மாதிரி வயது பார்த்தீங்கன்னா 55 வயதுக்கு கீழே ஒரு மாதிரி ப்ரீமியம், 55 வயதுக்கு மேலே ஒரு மாதிரி ப்ரீமியம், இப்படி 2ஆக பிரிச்சிருக்காங்க. அதுலேயும் ஆப்ஷன் வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஆப்ஷன் 1லேருந்து 9 வரைக்கும் பிரிச்சிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ இந்த சார்ட்டை பார்த்தா மினிமம் பார்த்தீங்கன்னா 11,000லேருந்து நம்ம பே பண்ணலாம். இந்த சார்ட்டில் பாருங்கள், மினிமம் 11,000 இயர்லி ப்ரீமியம் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, எப்போ 55 வயதுக்கு மேலே இருந்து டெஃபரன்ட் பீரியட் 10லேருந்து 15க்குள்ளே இருந்தால். ஸோ இதுதான் மினிமம் இயர்லி ப்ரீமியம். நம்ம அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆப்பில் வந்துடும், நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதே வந்து டெஃபரன்ட் பீரியட் கம்மியாக இருக்கிறப்ப, டெஃபரன்ட் பீரியட் வந்து 5லேருந்து 6 இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ மினிமம் வந்து 28,000 மினிமம். எப்போ ஏஜ் வந்து 55 அதுக்கு மேலே இருந்தால். ஓகேங்களா, ஸோ இதுதான் மினிமம் ப்ரீமியம். இந்த சார்ட் பிரகாரம் நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து மினிமம் ஆன்யூட்டி அட் த டைம் ஆஃப் வெஸ்டிங், அதாவது அந்த பென்ஷன் வாங்குற சமயத்தில் ஆன்யூட்டி அமௌண்ட் மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் மந்த்லி பென்ஷன் வாங்குற மாதிரி இருந்தால் மினிமம் ஒரு 1000 ரூபாயாச்சும் பென்ஷன் வாங்கணும். 1000 ரூபாயாச்சு பென்ஷன் வாங்கணும் இந்த பாலிசி வெஸ்டிங் ஆகிறப்ப. ஓகேங்களா, ஸோ எப்போ அது மந்த்லி மோடில் அவர் ஆன்யூட்டி வாங்குற மாதிரி இருந்தால். அதே குவார்ட்டர்லியாக இருந்தால் 3000 ரூபா மினிமம் இருக்கணும். அந்த பென்ஷன் அமௌண்ட் வந்து 3000 ரூபா இருக்கணும். அதே ஹாஃப் இயர்லியாக இருந்தால் 6000 இருக்கணும். அதே இயர்லியாக இருந்தால் 12,000 இருக்கணும். ஸோ மந்த்லினா 1000, குவார்ட்டர்லினா 3000, ஹாஃப் இயர்லினா 6,000, இயர்லினா 12,000. இதுதான் இந்த ஸ்கீமோட மினிமம் ஆன்யூட்டி அட் த டைம் ஆஃப் வெஸ்டிங். அந்த முதிர்வு அடைகிறப்ப, அதாவது அந்த பென்ஷன் வாங்குற சமயத்தில் இந்த ரேஞ்சில் பென்ஷன் தொகை இருக்கிற மாதிரி தான் நம்ம ஒரு ரெகுலர் ப்ரீமியமோ அல்லது சிங்கிள் ப்ரீமியமோ நம்ம டெபாசிட் பண்ண முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம டெபாசிட் பண்ண முடியும். ஓகேங்களா, அடுத்து டாப் அப் ஆப்ஷன், அதாவது டாப் அப் ஆன்யூட்டி. டாப் அப் ஆன்யூட்டிங்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து பாலிசி ஃபோர்ஸில் இருக்கிற சமயத்தில் ஒரு பாலிசி நடப்பில் இருக்கும் பொழுது டெஃபர்மெண்ட் பீரியடில் அந்த ஒத்திவைப்பு காலம் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, அந்த டெஃபர்மெண்ட் பீரியட், அந்த கேப்பில், அந்த டெஃபர்மெண்ட் பீரியட் அப்போ நம்ம தேவைப்பட்டால் ஒரு அடிஷ்னல் ப்ரீமியத்தை பே பண்ணிக்கலாம். அதுதான் அந்த டாப் அப்னு சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ அந்த ஆன்யூட்டி வில் பேஸ்ட் ஆன் த ப்ரிவைலிங் ஆன்யூல் ரேட், அந்த ஆன்யூட்டி ரேட் பிரகாரம் அவங்க கொடுத்துருவாங்க, நிறுவனம் கொடுத்துருவாங்க ஆன்யூட்டி ரேட். ஓகே, அந்த டாப் அப் பண்ணுற பார்த்தீங்களா ஒரு தொகை, அந்த தொகை வந்து அது ஒரு இண்டிபெண்டன்ட் சிங்கிள் ப்ரீமியமாக ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த தொகையை தேவைப்பட்டால் சரண்டர் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு 50,000 நீங்கள் டாப்அப் பண்ணுறீங்க, அந்த டெஃபர்மெண்ட் பீரியடில் ஒரு 50,000 நீங்கள் டாப்அப் பண்ணுறீங்கன்னா அடிஷ்னலாக லோட் பண்ணி டாப்அப் பண்ணுறீங்க. ஓகே, டாப் பண்ணுறப்ப அந்த 50,000 வந்து இண்டிபெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க, இண்டிபெண்ட் சிங்கிள் ப்ரீமியமாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இண்டிபெண்ட் சிங்கிள் ப்ரீமியத்தை தேவைப்படுற சமயத்தில் சரண்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ ஒரு பேஸ் பாலிசி இருக்குது, அதாவது மெயின் பாலிசியோட நீங்கள் மெயின் பாலிசிக்கு ஒரு ப்ரீமியம் கட்டியிருப்பீங்க. அந்த மெயின் பாலிசி ப்ரீமியத்துக்கு கூட அடிஷனலாக ஒரு டெஃபர்மெண்ட் பீரியட் சமயத்தில் தேவைப்பட்டால் இந்த ப்ரீமியத்தை டாப் அப் பண்ணுறீங்க. ஓகே, அப்போ நீங்கள் பேஸ் பாலிசி சரண்டர் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போ இந்த அடிஷனல் ப்ரீமியமும் சரண்டர் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ அடிஷனல் ப்ரீமியத்தை மட்டும் சரண்டர் பண்ணுற மாதிரி தான் சரண்டர் பண்ணிக்கலாம். அல்லது பேஸ் பாலிசி நீங்கள் சரண்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அடிஷனல் டாப் அப் பண்ணியிருந்தால் இதுவும் சேர்ந்து சரண்டர் ஆகும். இதுதான் அந்த கான்செப்ட். இதுதான் அந்த வார்த்தை. ஈச் டாப் அப் வில் பி ட்ரீட்டட் as independent single premium and can be surrendered independently of the base policy or other top up premium. But if base policy is surrendered, all the top ups will also be surrendered. இதுதான் அந்த வார்த்தையின் அர்த்தம். ஸோ டாப் அப் ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், ஃபியூச்சரில் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா
தனியாக ஒரு பாலிசி எடுக்காமல் இதே ஸ்கீமில் டெஃபர்மெண்ட் டைமில் நம்ம தேவைப்பட்டால் அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுதான் இந்த கான்செப்ட், இந்த டாப் அப்ங்கிற கான்செப்ட். ஓகேங்களா. அடுத்து லிக்விடிட்டி ஆப்ஷன். லிக்விடிட்டிங்கிறது என்ன? பணமாக மாற்றுதல். அதாவது ஒரு பாலிசி பத்திரங்கிறது பத்திரமா ஒரு பேப்பர் வடிவத்தில் இருக்குது, அதை வந்து பணமாக மாற்றுற ஆப்ஷன் தான் லிக்விடிட்டி ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த லிக்விடிட்டி ஆப்ஷன் வந்து இஸ் ஃபார் ஆன்யூட்டிஸ் வித் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன். எந்தெந்த ஆப்ஷனில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் இருக்குதோ அந்த ஆப்ஷனில் மட்டும்தான் இந்த லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம 11 ஆப்ஷன் பார்த்தோம். 11 ஆப்ஷனில் என்னென்ன ஸ்கீமுக்கு இந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் இருக்கோ அந்த ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆப்ஷன் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸ்லையும் இந்த லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. அப்போ என்னென்ன ஆப்ஷன்ஸு? ஆப்ஷன் நம்பர் 2, ஆப்ஷன் நம்பர் 9, ஆப்ஷன் நம்பர் 10, ஆப்ஷன் நம்பர் 11. ஸோ இது 4 இருக்குது. ஓகேங்களா. இந்த ஆப்ஷன் டு ரிசீவ் போர்ஷன் ஆஃப் ப்ரீமியம் ஆஃப்டர் 5 years ஃபார் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆன்யூட்டி. அப்போ ஒரு பாலிசி வந்து ஸ்டார்ட் ஆயிடுது, கமென்ஸ்மெண்ட் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் ஆயிடுது. அதுலேருந்து 5 yearsக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த ப்ரீமியத்துலேருந்து ஒரு போர்ஷனை நம்ம ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அல்லது பர்ச்சேஸ் ப்ரைஸ், சிங்கிள் ப்ரீமியம் கட்டுறோம் பார்த்தீங்களா, பர்ச்சேஸ் ப்ரைஸ், அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து ஒரு போர்ஷனை நம்ம லிக்விடிட்டியாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா. எப்போ? 5 years ஃப்ரம் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆன்யூட்டி. ஆன்யூட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ, ஃப்ரம் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்யூட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் தேவைப்பட்டால் இந்த ப்ரீமியத்துலேருந்து ஒரு தொகையை நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் லிக்விடிட்டி ஆப்ஷன் சொல்கிறது. அல்லது பர்ச்சேஸ் ப்ரைஸ்லேருந்து ஒரு தொகையை நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் அந்த லிக்விடிட்டி ஆப்ஷன். ஓகே. இந்த ஒரு தொகையை நம்ம எடுத்துடுறோம். ஒரு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கோம், பென்ஷன் வாங்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு 5 yearsக்கு அப்புறம் இந்த லிக்விடிட்டி ஆப்ஷன் எலிஜிபிள் இருக்குது. அப்போ லிக்விடிட்டி ஆப்ஷனில் நம்ம ஒரு தொகையை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கிறோம். அப்போ எடுக்கிறப்ப என்ன ஆகுது? இனிமேல் வரக்கூடிய பென்ஷன் அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக குறைஞ்சிரும். ஏன்னா நம்ம டெபாசிட் பண்ண நம்ம கட்டியிருக்க ப்ரீமியத்தை வித்ட்ரா பண்ணிட்டோம்ல. ஸோ அப்போ நம்ம எந்த அளவுக்கு எடுத்திருக்கோமோ எடுத்தது போக பாக்கி இருக்கிற தொகைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த பென்ஷன் வந்து ஃபியூச்சரில் வரும். ஸோ இதுதான் அந்த கான்செப்ட். லிக்விடிட்டி ஃபெசிலிட்டி இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் த டாப் அப் பேமெண்ட். அந்த டாப் அப் ஆப்ஷனுக்கு வந்து லிக்விடிட்டி கிடையாது. ஓகேங்களா. ஸோ டாப் அப் இல்லாமல் அந்த பேஸ் ப்ரீமியம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஸ் ப்ரீமியத்துக்கு மட்டும்தான் இந்த லிக்விடிட்டி ஆப்ஷன் பொருந்தும். ஓகேங்களா. இது வந்து மேக்ஸிமம் ஒரு பாலிசியில் 3 முறை இந்த மாதிரி லிக்விடிட்டி பண்ணி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 3 times நம்ம பணமாக மாற்றிக்கலாம். ஒரு பாலிசியில் என்டையர் பீரியடில் 3 times நம்ம லிக்விடிட்டி ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிக்விடிட்டி ஆப்ஷன் வந்து நம்ம ப்ரீமியத்திலேருந்து 60% தாண்டாமல் எடுத்துக்கலாம். அதாவது 60% தான் நம்ம எடுக்க முடியும், 60% தாண்ட முடியாது. அதுக்குள்ளே நம்ம 3 times நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லிக்விடிட்டி ஆப்ஷன். இதை ஞாபகம் வச்சுங்க. 60% cannot exceed 60% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம் பெய்டு. இதுதான் அந்த வார்த்தையோட அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து ஒரு சிறப்பம்சம் இந்த ஸ்கீமில் வந்து அட்வான்ஸ் ஆன்யூட்டி ஆப்ஷன். அதாவது அட்வான்ஸ் வாங்கிக்கிறது, அந்த ஆன்யூட்டியை வந்து அட்வான்ஸாக வாங்கிக்கிற ஆப்ஷன். அது அண்டர் ஜாயிண்ட் லைஃப் ஆன்யூட்டி ஆப்ஷன் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம். அதாவது ஜாயிண்ட் லைஃப் ஆன்யூட்டி, சிங்கிள் லைஃப், ஜாயிண்ட் லைஃப் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் லைஃப் ஆன்யூட்டி ஆப்ஷனில் மட்டும் இந்த அட்வான்ஸ் ஆன்யூட்டி ஆப்ஷன் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அப்போ ஆப்ஷன் நம்பர் 9, ஆப்ஷன் நம்பர் 11, இந்த 2 ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இந்த அட்வான்ஸ் ஆன்யூட்டி ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஓகே. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு ஜாயிண்ட் லைஃப்பில் ஒரு ஃபஸ்ட்டு ஆன்யூட்டன் இறந்துடுறார், அந்த முதல் பென்ஷன் வாங்குற நபர் இறந்துட்டார் ஆன் டெத் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஆன்யூட்டன். ஓகேங்களா. இந்த சர்வைவிங் ஆன்யூட்டன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பாக்கி உள்ள இன்னொரு நபர், ஜாயிண்ட் லைஃப்ங்கிறது 2 லைஃப். ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்யூட்டன் இறந்துட்டார், அப்போ 2வது ஆன்யூட்டன் இருக்கிறார், அந்த பேலன்ஸ் இருக்கிற ஆன்யூட்டன் அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து 1%லேருந்து 100% வரைக்கும் உள்ள தொகையை அட்வான்ஸாக வாங்கிக்கலாம். இனி வரக்கூடிய, அதாவது அதுக்கப்புறம் வரக்கூடிய பென்ஷன் தொகையிலிருந்து 1%லேருந்து 100% வரைக்கும் அட்வான்ஸாக அவர் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கேஷாக வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் இந்த அட்வான்ஸ் ஆன்யூட்டி ஆப்ஷன் சொல்கிறது. ஓகேங்களா. மினிமம் 1%, மேக்ஸிமம் 100%. இதை சூஸ் பண்ணி இனிமேல் வரக்கூடிய பென்ஷனை அட்வான்ஸாக அவர் வித்ட்ரா பண்ணி வாங்கிக்கிறார். ஸோ இதுதான் இந்த அட்வான்ஸ் ஆப்ஷன். எப்போ ஒரு ஆன்யூட்டன் இறந்த பிறகு மற்றொரு ஆன்யூட்டன் இருக்கிறாரோ அந்த 2வது ஆன்யூட்டன் இந்த முடிவு எடுக்கிறார் இந்த தொகையை வாங்குறது. ஓகே. மேக்ஸிமம் அட்வான்ஸ் ஆன்யூட்டி பீரியட் இஸ் 5 years. மேக்ஸிமம் வந்து 5 ஆண்டுகளுக்கு உண்டான பென்ஷன் தொகை மட்டும்தான் நம்ம அட்வான்ஸாக வாங்க முடியும். 5 ஆண்டுகளுக்கு என்ன பென்ஷன் தொகை வருமோ அதைத்தான் மேக்ஸிமமாக நம்ம அட்வான்ஸாக வாங்க முடியும். ஆப்ஷன் கேன் பி எக்ஸைஸ்ட் ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் பீரியட். இந்த ஆப்ஷன் அந்த வாடிக்கையாளர் எப்போ சூஸ் பண்ணலாம்னா,
டெஃபரன்ட் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சூஸ் பண்ண முடியும். வித்தின் 6 months ஆஃப் த டெத் ஆஃப் த ஃபர்ஸ்ட் annuitant. அந்த முதல் annuitant இறக்குறாரு பார்த்தீங்களா, இறந்து 6 மாதத்துக்குள்ளே நம்ம இந்த முடிவு சொல்லணும். நான் அட்வான்ஸாக எனக்கு வேணுமா வேணாமாங்கிறது முடிவெடுத்து சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் annuitant இறக்குறாரு, இறந்த பிறகு இந்த வாடிக்கையாளர் 6 மாதத்திற்குள் எழுதி கொடுத்து இந்த அட்வான்ஸ் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டெஃபரன்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம். ஓகேங்களா, ஸோ இது அடுத்து இன்சென்டிவ். கஸ்டமருக்கு இன்சென்டிவ் தராங்க, அதாவது ஒரு சலுகை, அடிஷ்னல் சலுகை தராங்க. இந்த சலுகை பார்த்தீங்கன்னா சார்ட்டை பார்த்துக்குங்க. இந்த சார்ட் பிரகாரம் வந்து அவர் எந்த ஆப்ஷன் எடுக்கிறாரோ அந்த ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஆன்யூட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. அந்த ஆன்யூட்டி ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தராங்க. அதுதான் இதுதான் இந்த இன்சென்டிவ் டு த கஸ்டமர்னு சொல்கிறது. ஓகேங்களா, அடுத்து இந்த இன்சென்டிவ் அதாவது அடிஷனல் பெனிஃபிட் தராங்க பார்த்தீங்களா. இந்த இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ப்ரீமியத்துக்கும் தராங்க, சிங்கிள் ப்ரீமியத்துக்கும் தராங்க. இப்போ எக்ஸாம்பிள் ரெகுலர் ப்ரீமியத்துக்கு பார்த்தீங்கன்னா 0.5% தராங்க அடிஷனலாக, சிங்கிள் ப்ரீமியத்துக்கு 0.25% தராங்க. இப்போ இது யாருக்கு அப்படின்னா இந்த இன்சென்டிவ் எக்ஸிஸ்டிங் பாலிசி ஹோல்டர், அதாவது ஒரு வாடிக்கையாளர் ஒரு பாலிசி மெச்சூரிட்டி ஆகுது, அந்த மெச்சூரிட்டி வந்து இப்போ ஒரு புது பாலிசி எடுக்கிறாரு. இந்த புது பாலிசி எடுக்கிற சமயத்துலேருந்து ஒரு 1 இயர்க்குள்ளே ஒரு வாடிக்கையாளருக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகுதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி புது பாலிசி எடுக்கிறாரு அப்படின்னா இன்னிலேருந்து 1 இயர்க்குள்ளே ஒரு பாலிசி மெச்சூரிட்டி ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த வாடிக்கையாளருக்கு இது பொருந்தும். இந்த இன்சென்டிவ் இந்த ரெகுலர் ப்ரீமியத்தில் 0.5%, சிங்கிள் ப்ரீமியத்தில் 0.25% வந்து இன்சென்டிவ் வந்து பொருந்தும். அதே வந்து ஒரு டெத் கிளைம் வருது, 1 இயர்க்குள்ளே டெத் கிளைம் வருது, அந்த டெத் கிளைம் யாருக்கு போகுது, இந்த நாமினிக்கு போகுது. ஸோ அந்த வாடிக்கையாளர் வந்து இந்த புது பாலிசி எடுக்கிறாருன்னா அவருக்கும் இந்த இன்சென்டிவ், இந்த அடிஷ்னல் இன்சென்டிவ் வந்து பொருந்தும். ஓகேங்களா, ஸோ இதே வந்து ஒரு பாலிசிதாரர் வந்து ஆல்ரெடி வேறு பாலிசி வச்சிருக்கிறார், எல்ஐசியில் வாடிக்கையாளராக இருக்கிறாரு, அவர் இந்த ஸ்கீம் எடுக்கிறார், அவருக்கும் இந்த இன்சென்டிவ் பொருந்தும். இதுதான் இன்சென்டிவ் டு த கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சிங்கிளுக்கு 0.5%, சிங்கிளுக்கு 0.25%, ரெகுலருக்கு 0.5% அடிஷ்னலாக தராங்க. அதாவது அந்த ஆன்யூட்டி ரேட் வந்து அதிகமாக தராங்க. ஓகேங்களா, அடுத்து டெத் பெனிஃபிட். இந்த டெத் பெனிஃபிட் அதாவது இறப்பு பயன். இப்போ நம்ம பென்ஷன் எப்படி வருதுன்னு பார்த்தோம். இதில் டெத் பெனிஃபிட் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. சிங்கிள் லைஃப்க்கு ஒரு மாதிரி, ஜாயிண்ட் லைஃப்க்கு ஒரு மாதிரி. ஓகேங்களா, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் லைஃப் பார்க்கலாம். சிங்கிள் லைஃப்ங்கிறது என்ன, ஆப்ஷன் 1லேருந்து 7 வரைக்கும் மற்றும் 10வது இந்த 8 ஆப்ஷனுக்கும் 1லேருந்து 7, 1, 2, 3, 4, 5, 6, 7 மற்றும் 10. ஸோ இந்த ஆப்ஷனு தான் சிங்கிள் லைஃப்னு சொல்கிறோம். இந்த சிங்கிள் லைஃப்பில் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். டியூரிங் த அதாவது அந்த ஒத்திவைப்பு காலம் இருக்குது பார்த்தீங்களா, வெயிட்டிங் பீரியட், இந்த டெஃபர்மெண்ட் பீரியட். இந்த டெஃபர்மெண்ட் பீரியடுக்குள்ளே இறந்தால் எப்படி தராங்க, டெஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி தராங்க, இதுதான் நம்ம பார்க்குறோம். டெஃபர்மெண்ட் பீரியடுக்குள்ளே ஒரு வேளை அந்த வாடிக்கையாளர் இறந்துட்டாங்கன்னா அவர் செலுத்தியுள்ள ப்ரீமியத்தில், மொத்த ப்ரீமியத்தில் 105% வந்து நாமினிக்கு கொடுத்துட்றாங்க. 105% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம் பெய்டு அப் டு டேட் ஆஃப் டெத் வில் பி பெய்ட் டு த நாமினி. அதாவது இறப்பு வரை செலுத்தியுள்ள மொத்த பிரீமியத்தில் 105% அந்த வாடிக்கையாளரின் நாமினிக்கு இறப்பு உரிமமாக நிறுவனம் தருகிறது. இது எப்போ, அந்த ஒத்திவைப்பு காலத்துக்குள்ள ஒருவேளை டெத் ஆனால். ஓகேங்களா, அடுத்து டெத் ஆஃப்டர் டெஃபர்மெண்ட் பீரியட், அதாவது ஒத்திவைப்பு காலம், இந்த வெயிட்டிங் பீரியட்னு சொன்ன பார்த்தீங்கன்னா டெஃபர்மெண்ட் பீரியட். இந்த டெஃபர்மெண்ட் பீரியடுக்கு அப்புறம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாரு, அந்த பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற சமயத்தில் டெத் ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஃபார் லைஃப் ஆன்யூட்டி வித்தவுட் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ், அதாவது ஆப்ஷன் 1ல் வந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் வந்து ரீஃபண்ட் வராது. கரெக்டுங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து நோ டெத் பெனிஃபிட் இஸ் பேயபிள் அண்ட் பாலிசி வில் டெர்மினேட். அப்போ என்ன அர்த்தம், அவர் பணம் வாங்கிட்டே இருக்கிறாரு, பென்ஷன் வாங்கிட்டே இருக்கிறாரு, டெத் ஆகிடுறாரு, அப்போ எந்த பெனிஃபிட்டும் அந்த ஃபேமிலிக்கு போகாது. எதில், ஆப்ஷன் 1ல் டெஃபர்மெண்ட் பீரியடுக்கு அப்புறம் டெத் ஆனால். ஓகேங்களா, அதே வந்து ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 10, இந்த ஆப்ஷனில் ஆப்ஷன் 2 மற்றும் ஆப்ஷன் 10, இந்த 2 ஆப்ஷனில் அவருக்கு இறப்பு ஏற்பட்டால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 100% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம் பெய்டு ஷல் பி பெய்ட் டு த நாமினி. அவர் இறப்பு வரை எவ்வளோ ப்ரீமியம் செலுத்தி இருக்கிறாரோ, அது சிங்கிள் ஆகட்டும் ரெகுலர் ஆகட்டும், இப்போ நம்ம சிங்கிள் பார்த்துட்ருக்கோம், அப்போ சிங்கிள் லைஃப் பார்த்துட்ருக்குறோம், அப்போ டோட்டலாக அவர் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணியிருக்கிறாரோ அந்த பே பண்ண ப்ரீமியம் அப்படியே 100% அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. யாருக்கு, அந்த நாமினிக்கு. ஸோ இது வந்து டெஃபர்மெண்ட் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறப்ப ஆப்ஷன் 2 அல்லது ஆப்ஷன் 10 அந்த ஆப்ஷனில் இறப்பு ஏற்பட்டால். ஓகேங்களா, இதே வந்து
ஃபார் ஆன்யூட்டி ஆப்ஷன் வித் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ். இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன் சொன்னோம், ஆப்ஷன் 3லேருந்து 7 வரைக்கும் என்ன ஆப்ஷன்? 75 வயதில் ஒரு பணம் வர்றது, 80 வயதில் பணம் வர்றது, 76லேருந்து 100 வயது 95 வயது வரைக்கும் பணம் வருது. இந்த மாதிரி ஆப்ஷன் 3லேருந்து ஆப்ஷன் 7 இருந்தால் அந்த வாடிக்கையாளர் ஒரு சமயத்தில் இறந்துட்டார், பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிற சமயத்தில் இறந்துட்டார் அப்படின்னா அந்த வாடிக்கையாளருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 100% ஆஃப் த டோட்டல் ப்ரீமியம் பெய்டு மைனஸ் சம் ஆஃப் ஏர்லி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆல்ரெடி பெய்டு ரெண்டையும் கொடுத்துட்றாங்க. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு வாடிக்கையாளர் வந்து ஒரு 2 லட்சம் பே பண்ணியிருக்கிறார். இப்போ ஒரு 75 வயதில் அவர் ஒரு 1,50,000 வாங்கிட்டார், 50%. அப்போ 2 லட்சத்தில் வந்து 50%ங்கிறப்ப 1 லட்சம் வாங்கிட்டார். அப்போ இந்த இடத்துல இறந்த என்ன கொடுப்பாங்கன்னா அந்த டோட்டல் ப்ரீமியம் 2 lakhs, அவர் ஆல்ரெடி வாங்கியிருக்கிறது 1 lakh, 2 lakhs மைனஸ் 1 lakh எவ்வளோ? 1 lakh. ஸோ இந்த 1 ரீஃபண்ட் வாங்கிடுவார். எப்போ? டெத் கிளைமாக நாமினி வாங்கிடுவாங்க. வேறு ஒன்றும் இல்லை, அதாவது அவர் எவ்வளோ ப்ரீமியம் இது வரைக்கும் செலுத்தியிருக்காரோ அந்த ப்ரீமியத்தில் ஆல்ரெடி வாங்கின ப்ரீமியம் அந்த 75 வயதுலையோ அல்லது 80 வயதுலையோ அல்லது 76லேருந்து ஒரு ப்ரீமியம் வாங்கியிருப்பார் பார்த்தீங்களா, அதை அந்த கொடுத்த பணத்தை கழிச்சிட்டு பாக்கி இருக்கிற ப்ரீமியத்தை அவருக்கு நாமினிக்கு ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் டெத் கிளைம். எப்போ? ரிட்டர்ன் பர்ச்சேஸ் ப்ரைஸ் திரும்பி வர இடத்துல ஆப்ஷன் 3லேருந்து 7க்குள்ளே அவர் சூஸ் பண்ணியிருந்தார்னா இதுதான் டெத் பெனிஃபிட். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே சிங்கிள் லைஃப். ஓகேங்களா? இப்போ ஜாயிண்ட் லைஃப் பார்க்கலாம். ஜாயிண்ட் லைஃப் என்னென்ன ஆப்ஷன்? ஜாயிண்ட் லைஃப் ஆப்ஷன் நம்பர் 8, ஆப்ஷன் நம்பர் 9, ஆப்ஷன் நம்பர் 11. சரி, ஆப்ஷன் நம்பர் 8ல் பார்த்து 8, 9, 11 இந்த 3 ஆப்ஷனில் இதுலேயும் வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். அந்த டெஃபரன்ட் பீரியட் அப்போ இறந்தால் எப்படி, டெஃபரன்ட் பீரியடுக்கு அப்புறம் இறந்தால் எப்படி? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கறது டெஃபரன்ட் பீரியட். அந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, டெஃபரன்ட் பீரியட். அந்த டெஃபரன்ட் பீரியடில் இறந்தால் எப்படி பணம் தராங்க அப்படின்னா, ஆன் ஃபஸ்ட் டெத் நோ டெத் பெனிஃபிட் வில் பி பேயபிள். அதாவது எந்த இறப்பு உரிமமும் தரதில்லை. எப்போ? ஃபஸ்ட்டு டெத், இந்த ஃபஸ்ட்டு நபர் இறக்குறப்ப எந்த டெத் கிளைமும் உங்களுக்கு தரதில்லை. நோ டெத் பெனிஃபிட் ஷெல் பி பேயபிள் அண்ட் பாலிசி ஷெல் கன்டினியூ வித் பேமெண்ட் ஆஃப் டியூ ப்ரீமியம். பாலிசி வந்து தொடர்ந்து கட்டிட்டு இருக்க வேண்டியதான். ஓகேங்களா? அடுத்து ஆன் டெத் ஆஃப் த லாஸ்ட் சர்வைவர், அதாவது முதல் நபர் இறந்துட்டார்னா எந்த எந்த தொகையும் நாமினிக்கு போகாது. ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது என்ன போட்டிருக்கோம்? ஜாயிண்ட் லைஃப் போட்டிருக்கோம். கரெக்டுங்களா? ஜாயிண்ட் லைஃப்பில் 2வது நபர் இறந்தாதான் பணம் ஃபைனலாக செட்டில் ஆகும். அப்போ ஜாயிண்ட் லைஃப் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் நபர் இறந்துட்டாரு அப்படின்னா எந்த டெத் கிளைமும் போகாது. ஓகேங்களா? பாலிசி ப்ரீமியம் கட்டிட்டு தான் இருக்கணும், பாலிசி லைவில் தான் இருக்கும், போயிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? கட்டிட்டு இருக்கணும். ஓகே, ஆன் டெத் ஆஃப் த லாஸ்ட் சர்வைவர், அதாவது 2வது நபர், இந்த ஜாயிண்ட் லைஃப் நபர் இறக்குறாரு பார்த்தீங்களா, அந்த நபர் இறக்குறாரு அப்படின்னா 105% அதாவது டோட்டல் ப்ரீமியம் அதே தான். அவர் செலுத்தியுள்ள மொத்த ப்ரீமியத்தில் 105% அந்த நாமினிக்கு டெத் கிளைமாக திருப்பி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் வந்து டெத் பெனிஃபிட். எப்போ? டியூரிங் த டெஃபர்மெண்ட் பீரியட், அந்த ஒத்திவைப்பு காலத்துக்குள்ளே இறந்துட்டால். ஓகே, ஸோ இப்போ அடுத்து பார்க்கறது ஆஃப்டர் த டெஃபர்மெண்ட் பீரியட், அதாவது வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறாரு, அந்த சமயத்தில் டெத் ஆனால் ஆன் ஃபர்ஸ்ட் டெத் அதே மாதிரி தான். இந்த முதல் நபர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த நபர் இறந்துட்டார்னா என்னென்ன ஆப்ஷனில்? ஆப்ஷன் 8, 9, 11 இந்த ஆப்ஷனில் நோ டெத் பெனிஃபிட், எந்த பெனிஃபிட்டும் வராது. 100% ஆஃப் த ஆன்யூட்டி வில் பி கண்டினியூ டு பி பெய்டு, அதாவது 2வது நபருக்கு இந்த பென்ஷன் போயிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் நபர் இறந்துட்டார், ஃபர்ஸ்ட் நபர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறார். இப்போ ஃபர்ஸ்ட் நபர் இறந்துட்டார், அப்போ இந்த பென்ஷன் யாருக்கு கண்டினியூ ஆகும்? 2வது நபர் கண்டினியூ ஆகும். அந்த 2வது நபர் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறார். ஸோ அந்த 2வது நபர் இறந்தால்தான் அவருக்கு பெனிஃபிட் போகும். ஓகேங்களா? சரி, ஆன் டெத் ஆஃப் த லாஸ்ட் சர்வைவர், அதாவது 2வது நபர் இறந்துட்டார் அப்படின்னா ஆன்யூட்டி பேமெண்ட் சீசஸ், இனிமேல் வந்து ஆன்யூட்டி பென்ஷன் தொகை போகாது, அதோட ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அப்போ ஆப்ஷன் 8 எடுத்திருந்தாருன்னா எந்த பெனிஃபிட்டும் வராது. ஆப்ஷன் 8 இருந்தால் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ரிட்டர்ன் வராது, ஸோ எந்த பெனிஃபிட்டும் போகாது. ஆப்ஷன் 9 அல்லது ஆப்ஷன் 11 இருந்தால் அவர் செலுத்திய ப்ரீமியம் அப்படியே 100% திருப்பி கொடுத்துட்றாங்க நாமினிக்கு. ஆப்ஷன் 9 மற்றும் 11 இருந்தால் அவர் செலுத்தியுள்ள மொத்த ப்ரீமியத்தை அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் நபருக்கு பென்ஷன் வருது, அவர் தொடர்ந்து செகண்ட் நபருக்கு பென்ஷன் வருது. அவர் இல்லாத பட்சத்தில் அவர் செலுத்திய ப்ரீமியத்தை அப்படியே ஆப்ஷன் 9 and 11 ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஆப்ஷன் 8 மட்டும் எதுவும் வராது. என்ன காரணம்னா அவர் ரிட்டர்ன் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரைஸ் இல்லாத ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்காட்டி எதுவும் வராது. ஆனால் ஆன்யூட்டி ரேட் எச்சா வரும், அந்த ஆப்ஷனில் வந்து ஆன்யூட்டி அமௌண்ட் வந்து எச்சா வரும். ஓகேங்களா? அடுத்து இந்த டெத் பெனிஃபிட் வருது பார்த்தீங்களா, இந்த நாமினிக்கு ஒரு டெத் பெனிஃபிட் வரப்போகுது.
இந்த டெத் பெனிஃபிட்டை எப்படி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லம்பாக வாங்கலாம், அதாவது ஒரே ஸ்ட்ரோக்கில் பல்காக வாங்கிடலாம், அல்லது இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலாம். இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறது மந்த்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லி இந்த மாதிரி பிரித்து வாங்குறது, அல்லது ஆன்யூட்டேஷன் ஆஃப் டெத் பெனிஃபிட், அந்த இறப்பு உரிமத்தை ஆன்யூட்டி மாதிரி வாங்குறது. ஸோ இந்த 3 ஆப்ஷன்லையும் அந்த டெத் கிளைமை வந்து நம்ம வாங்கலாம். அடுத்து சரண்டர், பாலிசியை வந்து க்ளோஸ் பண்ணுறது, ஒரு ஸ்டேஜில் வந்து போதும் அப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது. இப்போ க்ளோஸ் பண்ணுறப்ப ரெண்டாக பிரிச்சுக்கலாம். சிங்கிள் ப்ரீமியம் பாலிசியில் வந்து எனி டைம் சரண்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சிங்கிள் ப்ரீமியம் பாலிசியில். அதே வந்து ரெகுலர் ப்ரீமியம் பாலிசியாக இருந்தால் பாலிசி எடுத்து 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த சரண்டருங்கிற ஆப்ஷனுக்கு நம்ம போக முடியும். இது ரெகுலர் ப்ரீமியமாக இருந்தால். சிங்கிள் ப்ரீமியமாக இருந்தால் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ரெகுலராக இருந்தால் இந்த 2 இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். 2 இயர்ஸ் நம்ம கன்சிக்யூட்டிவாக கட்டியிருக்கணும், பணம் ப்ரீமியம் வந்து ரெகுலராக கட்டியிருக்கணும். ஓகேங்களா. லோன், கடன் வாங்குதல். இந்த லோன் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பாலிசிக்கெல்லாம் ப்ரீமியம் திரும்பி வருதோ, ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வருதோ அந்த ஆப்ஷனுக்கு மட்டும்தான் இந்த லோன் அப்படிங்கிற ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா. மற்ற ப்ரீமியம் ரீஃபண்ட் ஆகாத ஆப்ஷன்ஸில் வந்து இந்த லோன் ஆப்ஷன் கிடையாது. ஓகேங்களா. விதின் சரண்டர் வேல்யூ, அந்த சரண்டர் வேல்யூ எவ்வளவோ அதை ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. டியூரிங் ஆர் ஆஃப்டர், இந்த லோனுங்கிறது இந்த வெயிட்டிங் பீரியட் அப்பையும் நம்ம லோன் வாங்கலாம், வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறமும் நம்ம லோன் வாங்கலாம். பட் இந்த லோன் அமௌண்ட் எப்படி அவங்க மேக்ஸிமம் தருவாங்க அப்படின்னா, அவரோட ஆன்யூட்டி வருது பார்த்தீங்களா, வருஷம் ஒரு பென்ஷன் வருது பார்த்தீங்களா, அந்த வருஷ பென்ஷன் எவ்வளவோ அதுக்கு 50%க்கு அது மிகாமல் இருக்கிற மாதிரி தான் அந்த லோன் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் லோன் அப்படிங்கிற கான்செப்ட். ரிவைவல் பாலிசி ஒரு சமயத்தில் வந்து கட்டாம விட்டாங்க அப்படின்னா நம்ம ரிவைவல் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷனோ 5 ஆண்டுகள் வரைக்கும் நம்ம ரிவைவல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த பாலிசியோட சிறப்பம்சங்கள். அதாவது இந்த ஸ்கீமில் வந்து ஒரே ஸ்கீமில் பல விஷயங்களை வச்சுருக்காங்க. அதாவது சிங்கிள் லைஃபு, ஜாயிண்ட் லைஃபு, ரெகுலர் ப்ரீமியம், சிங்கிள் ப்ரீமியம், அதில் சில ஆப்ஷன்ஸ் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வர மாதிரி, சில ஆப்ஷனில் ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வராது. ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வராதுன்னா பென்ஷன் தொகை எச்சா இருக்கும். ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் வருது அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு சொன்ன ஆப்ஷன்லேருந்து கொஞ்சம் பென்ஷன் தொகை குறைவாக இருக்கும். பட் எல்லாமே வந்து கேரண்டி, பென்ஷன் தொகை வந்து கேரண்டி. ஸோ ஒரு வாடிக்கையாளர் வந்து அவரோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, அவரோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி, அவரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா வகையிலையும் ஒரு பாலிசியை ஒரே ஸ்கீமில் அத்தனை ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு அருமையான திட்டம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா பேசியிருக்கோம், எல்லாமே மனதில் நிற்காது. பட் தொடர்ந்து இதை பயிற்சி செய்கிறப்ப, பார்க்குறப்ப, விற்பனையில் பண்ணுறப்ப நமக்கு இதுக்கு மனப்பாடமாக நம்மளால் சொல்ல முடியும். பட் இந்த திட்டத்தை வந்து ஒவ்வொரு முகவர்களும் புரிஞ்சு, ஒவ்வொரு ஆப்ஷனை தெரிஞ்சு, அதை வாடிக்கையாளர் தேவைக்கு ஏற்ற மாதிரி விற்பனை செய்ய வேண்டும். வணிகத்தில் வெல்ல வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.